கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 35வது வசனம். ரோமர் 11:35. ரோமன்ஸ் 11:35. தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் யோபுவினுடைய புஸ்தகம் 41வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து அங்கே தேவனாகிய கர்த்தர் எப்படி யோபுவை எதிர்கொண்டு அவர் எல்லாவற்றிற்கு மேலாக ஏக சக்கராதிபதியாய் அவர் தன்னிச்சையாக செயல்படுகிறார் என்பதை சொல்லக்கூடிய வசனத்திலேருந்து ஒன்று எடுத்து சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சின்ன காரியம் தான் நமக்கு இதில் எல்லாம் சொல்கிறது என்ன தெரியுமா? காட் இஸ் அப்சல்யூட்லி செல்ஃப் சஃபிஷியன்ட். தேவனுக்கு தன்னிச்சையாக தன்னிறைவாக எல்லாமே போதும். அவருக்கு யாரும் எதுவும் அவர் யாருக்கிட்டையும் கடன்பட்டவரும் கிடையாது. யாரும் அவருக்கு கொடுக்க வேண்டியதோ அவர் யாருக்கிட்டையும் கடன்பட்டவரும் கிடையாது. யார் அவருக்கு தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யாருமே கிடையாதுங்க. ஏன்னா பவுலுங்க என்ன கேட்குறாரு? நீங்கள் யாராவது ஒருத்தன் கர்த்தருக்கு எதையாவது கொடுத்துருக்கீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்னென்னா, இது நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான ஆவிக்குரிய பெருமை எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் நம்ம கர்த்தருக்கு ஏதாவது ஒன்று முடியாமல் இருந்தால் தான் நம்ம கொடுக்கணும். நம்ம ஒன்றும் அப்படி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதே இல்லை. அவர் தான் நம்ம மேலே ஒரு இரக்கமாக ஐஸ்வர்யமாக எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அவர் நமக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே அவர் தள்ளப்படவே இல்லை. ஏன்னா எல்லா விதமான வரங்களும் அவர் நம்ம கொடுத்தது எல்லாமே அவருக்கு உரியது தான் அப்படின்னு சொல்லக்கூடியதாக நீங்கள் அது என்ன அவருக்கு ஒன்றை தனக்கு பதில் கிடைக்கும்படி தேவனுக்கு திரும்பி கொடுக்கும்படி நல்லா தெரிஞ்சுள்ள கர்த்தர் ஒரு காலம் யாருக்கும் எதற்கும் கடன்பட்டவரே இல்லை. கர்த்தர் ஒரு காலம் யாருக்கு திரும்பி செலுத்த வேண்டியதோ, கர்த்தர் யாருக்கு ஒருத்தருக்காவது ஆசீர்வாதத்தை கொடுக்கறது கடன்பட்டவராவோ, இல்லை இவங்களை ரட்சித்தே ஆகணும்னு கடன்பட்டவரோ, இல்லை யாருக்காவது இரக்கத்துக்கு கடன்பட்டவரோ, இல்லை யாருக்காவது அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் அவர்கிட்ட கிடையாது. ஏன்னா எல்லாமே அவர்கிட்ட இருந்து அவருடைய கிருபையில் தான் நமக்கு கிடைக்கிறதே ஒழிய அவர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தினால இல்லை. அதனால தான் நம்முடைய ரட்சிப்பு இரக்கத்தினால் உண்டானதை ஒழிய நாம் செய்த காரியங்கள்னால இல்லை. ஏங்க அப்போஸ்தலனாகிய பவுல் யோபு 41வது அதிகாரத்திலிருந்து எடுத்து சொல்கிறாருன்னா, அங்கே யோபு 41வது அதிகாரத்தில் கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஆளுகை செய்யக்கூடியவராய் எல்லாவற்றும் அவருக்குரியதாக இருக்க. ஏன்னா அங்கே சொல்லும்போது 41வது அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லும்போது எல்லாம் பரத்திற்கு கீழே உள்ள எல்லாமே எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தையும் சொல்கிறாரு. இப்போ எல்லாமே கர்த்தருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால் நம்ம அவர் கடன் செலுத்தக்கூடியதாக ஒன்றுமே இல்லை. அவர் நமக்கு இது கொடுக்க வேண்டிய அவசியமும் ஒன்றும் இல்லை. அதனால் இங்கே பவுல் எப்படி தேவனுடைய திட்டத்தில் புறஜாதியாரை இஸ்ரவேலரை ஒன்றாக சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த ரட்சிப்பின் திட்டத்திற்கு அவர் கர்த்தர் யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரட்சிப்பு அவருடைய இரக்கத்தினால ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவர் இரக்கத்தினால உண்டானது. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் முழுமையாக தன்னிறைவு கொண்டவர். இதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. அவர் யாருக்கும் ஒரு வரத்தை கொடுப்பதற்கோ, ஒருத்தரை ரட்சிப்பதற்கோ, இல்லை யாருக்கு ஏதாவது செய்வதற்கோ கடன் பட்டவரே இல்லை. ரட்சிப்பு முழுக்க இரக்கத்தினால உண்டானதை ஒழிய நம்முடைய தகுதியின் அடிப்படையில் நம்ம செய்த காரியங்கள்னாலே இல்லை. அப்போ அதனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன? கர்த்தர் நம்ம ரட்சிப்பு, நமக்கு இரக்கத்தை, நமக்கு கிருபையை கொடுத்ததற்கு ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரே ஒரு பதில் நம்ம என்ன தெரியுமா செய்ய முடியும்? நாம் மனத்தாழ்மையாய் கர்த்தருடைய தயாள குணத்தை, அவருடைய தயாள இரக்க குணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நம்ம இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் கர்த்தர்கிட்ட போய் இந்த பார்கெயின் பண்ணுறது, இல்லை இதை பண்ணுவேன் அதை பண்ணுவீங்களா அப்படிங்கிறத விட்டுட்டு, ஆண்டவரே நான் சுத்தமாக இன்னைக்கு இந்த பூமியில் உங்களை அறிந்தவனாய் இருப்பதற்கு காரணம் முழுக்க உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம்தானே ஒழிய நான் உங்ககிட்ட பேசுனதுனால இல்லை.
அதே சமயத்தில் நமக்கு ஆவிக்குரிய முறையில் நமக்கு ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்தால் நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் நம்ம யாருக்கும் எதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுக்கிறாரு. அதனால கர்த்தருக்கு நம்ம பணி செய்யும்போது நம்ம அவர் திரும்ப கொடுப்பாருன்னு சொல்லாமல் அவருடைய இரக்கத்தை கொண்டு நாம் செய்யக்கூடிய மக்களாக இருப்போமா? அப்படி இருக்கும்போது நாம் ஒரு மனத்தாழ்மையோடு வாழ முடியும். வல்ல பிதாவே, இதோ நீங்கள் தன்னிறைவு கொண்டவர், தன்னிச்சையானவர் என்பதை நாங்கள் முழுமையாய் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, இதோ உமக்கு எல்லாமே சொந்தம். நீங்கள் எங்களுக்கு இந்த ரட்சிப்பையும் கிருபை வரங்களையும் எல்லாத்தையும் கொடுத்தது ஆண்டவரே, இதோ உம்முடைய காரியம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு உமக்கே உண்மையும் உத்தமமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.